السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة. قال النبي صلى الله عليه وسلم: سئل أي الجهاد أفضل؟ قال النبي صلى الله عليه وسلم: كلمة الحق عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்வான்: வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா. உங்கள் எதிரிகளுக்கு எதிராக உங்களால் முடிந்தவரை நீங்கள் தயாரிப்புகளோடு இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்முடைய தயாரிப்புகள், நம்மை எதிர்க்கிற எதிராளிகள் மாறுபடுவார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் எதிர்த்தவர்கள் போர்களின் மூலமாக எதிர்த்தார்கள், நேரடியாக தாக்குதல்கள் மூலமாக எதிர்த்தார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தினுடைய தொடரிலே, நீங்கள் ஜிஹாதுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், ஜிஹாதுக்குண்டான குதிரை பட்டாளங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வான். முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள், வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, உங்களுடைய எதிரிகளுக்கு தோதுவாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுபடுகிற நிகழ்வுகள். எதிரி இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக எந்தெந்த முறைகளிலெல்லாம் தயாராவானோ அந்த முறைகளை எந்தெந்த விதத்தில் நாம் எதிர்கொள்வது, அதை முறியடிப்பது, அதை எதிர்கொள்வதற்கும் அதை முறியடிப்பதற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான் வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா. இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் நேருக்கு நேர் நின்று சண்டையிட்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் நம் காலத்தில் முதுகில் குத்துபவர்கள் இருக்கிறார்கள். எனவே இன்று நேருக்கு நேர் நின்று சண்டையிடுபவர்களை விட முதுகில் குத்துபவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது.
முதுகில் குத்தும் போது நம்மை எப்படி நாம் தற்காத்துக் கொள்வது என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடுகளோடு நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்வார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் ஜிஹாதி அஃலல், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர்க்களங்களில் ஜிஹாதுகளில் மிக உயர்தரமான சிறப்புக்குரிய ஜிஹாது எது என்று கேட்கப்பட்ட போது, கலிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயக்கார அரசனிடத்தில் சத்தியத்தை சொல்வதுதான் உண்மையான ஜிஹாத் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாளெடுத்து போர் செய்த காலங்கள் மாறி இப்போது ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய, நம்முடைய உயிருக்கு பயப்படாமல் நமக்கு ஏற்படுகிற எந்த சிரமத்தையும் தாங்கிக் கொண்டு இதுதான் சத்தியம் என்று தைரியமாக சத்தியத்தை சொல்வதுதான் உயர்தரமான ஜிஹாத், சிறந்த ஜிஹாத் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்துக்குண்டான எதிர்ப்புகள் எப்படி துவங்குகிறது, எங்கு இருக்கிறது என்றால், அரசாங்க ரீதியாக, அலுவல்கள் ரீதியாக இந்த நாட்டிலிருந்து இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை துரத்த வேண்டும் என்கிற நிலையில் ஆரம்பித்து, மறைமுகமாக சொன்ன காலங்கள் போய் தெளிவாகவே ஒரு அரசாங்கத்தினுடைய விழாக்களிலேயும் கூட சாதாரணமாக இருந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேசிய காலங்கள் போய் ஒரு நாட்டை ஆளுகிற, நாட்டினுடைய மிக முக்கியமான குடிமகனாக இருக்கிற பிரதமர் வரை மிக தெளிவாக இந்தியா என்பது இந்துக்களின் நாடு, இஸ்லாமியர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள், வந்தேரிகள், இவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்றெல்லாம் மிக தெளிவாக பேசுகிற இந்த காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் இந்த ஆயத்தும் நம்மை உணர்வு ஏற்படுத்த வேண்டும். நமக்குள் எப்படிப்பட்ட எதிரிகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக நாம் நம்மை எப்படி தயாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமறையினுடைய வசனமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் வருகிற காலகட்டத்தில், நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் முதலில் நாம் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், ஹராமை தவிர்க்க வேண்டும், மார்க்கம் சொன்ன முறைப்படி இப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும், மார்க்கம் சொன்ன முறைப்படி இப்படித்தான் விவாகரத்து திருமணத்தினுடைய விலக்கு பெற வேண்டும் என்கிற இந்த அடிப்படை சட்டங்களை நாம் பேண வேண்டுமானால் நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால், இங்கு நாம் முஸ்லிம்களாக நம்முடைய வணக்கங்களை செயல்படுத்த வேண்டுமானால் முதல்ல நாம இங்கே இருக்க வேண்டும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இங்கு இருக்கக்கூடிய இந்த குடியுரிமையை பறிப்பது. என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்தது, மிகப்பெரிய போராட்டங்கள் செய்தோம், அதுவெல்லாம் நீர்த்து போனது போல நமக்கு முன்னால் காட்டப்பட்டது. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நேருக்கு நேர் நின்று போரிடுகிற, நேருக்கு நேராக நின்று சண்டையிடுகிற சக்தி இழந்த கோழைகள் முதுகுக்கு பின்னால் இருந்து குத்துகிற வேலையை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம என்ன செய்யறது? கத்தி எடுக்கிறதா, கம்பு எடுக்கிறதா? அதை எடுக்கிற காலங்கள்லாம் கடந்து போச்சு. கொஞ்சம் புத்தியை தீட்டணும்னு சொல்றாங்க. நாம கொஞ்சம் சிந்தனை செய்து நாம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள என்ன வழி என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதில் ஒன்றாக சமீபத்தில் வாக்காளர் திருத்தங்கள் சுமார் 1951 2004 வரை சுமார் 8க்கும் மேற்பட்ட முறை நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலேயும் வாக்காளர் திருத்த வரைபட்டியல் வெளியிடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது வாக்காளருடைய திருத்தம் நடைபெறத்தான் செய்யும். தமிழகத்திலேயும் அது பல முறை நடைபெற்றிருக்கிறது.
இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் இறந்துடுறார், வஃபாத் ஆயிட்டாருன்னா அவர் இல்லை என்பதை சர்டிபிகேட் நம்ம வாங்குறோம். அவர் வஃபாத் ஆயிட்டாருன்னு இறப்பு சான்றிதழ் வாங்குறோம். எப்ப இறப்பு சான்றிதழ் வாங்கப்படுகிறதோ அப்போதே அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சம்பந்தப்பட்ட இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அவர் சார்ந்த ஓட்டுரிமையை அரசாங்கமாக நீக்கணும், அவருடைய ஓட்டுரிமையை நீக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்க வேண்டியது. ஆனால் சர்வசாதாரணமாக நம்மள்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, சமீப காலங்களாக ஒரு இயக்கம் நமக்குள்ளே தோன்றிய அந்த இளைஞர்கள், அந்த இயக்கத்தினுடைய இளைஞர்கள் நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்க, நம்மள்ட்ட என்ன பேசினாங்க அப்படின்னா, இஸ்லாமிய அடிப்படையில் ஹிலாஃபத்து மட்டும் தான், ஹலீஃபா தான் இருக்கணும், ஹலீஃபா இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தணும். ஒரு அமீர், ஹலீஃபான்னா ஒரு அமீர் இருக்கணும், அந்த அமீருக்கு ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்படணும். அதுதான் இஸ்லாமிய நடைமுறை, இஸ்லாமிய வழிமுறை. இந்த ஓட்டு உரிமை போடுறது, அடுத்தவனை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் ஷிர்கு. பொதுவாகவே நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம், நமக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியாது. ஒண்ணு இப்படி செய், இல்லைன்னா நீ முஸ்லீம், நீ முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ எல்லாரும் முஸ்லீம், யாருமே முஸ்லீம் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாகிச்சு. அந்த கூட்டத்தால் ஈர்க்கப்பட்ட சில இளைஞர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஓட்டே போடக்கூடாது, அப்புறம் ஓட்டு உரிமைக்காக ஏன் போய் கியூல நிக்கணும், அதுக்குண்டான ஆவணங்களை தயாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுனால அது தேவையே இல்லை என்று முடிவுக்கு வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட பல இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட ஓட்டுரிமைக்கு உண்டான ஆவணங்களே இல்லை, போடுறோமா இல்லையான்றது ரெண்டாவது, இது தேவையே இல்லாதது. இது எதுக்கு நமக்கு ஆதார் இருக்கு, அது போதும், நாம குடியுரிமை பெற்றவன் தான், இந்திய குடிமகன் தான் என்பதற்கு ஆதார் இருக்கு, அது போதும் என்று நமக்குள்ளேயும் சில மூளை செலவைகள் எல்லாம் நடைபெற்றது. இப்ப அதனுடைய ஆபத்தை உணர வைத்திருக்கிறது. இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR என்கிற பெயரில் பீகார்ல நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஓரளவு இந்த அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதுக்கு நமக்கு வேலை இல்லாத வேலை, நம்ம பேசாம சாப்பிட்டோமா, சம்பாதிச்சுமா, குடும்பத்தை பார்த்தோமா அப்படின்னு இருக்கிற பல இஸ்லாமியர்களுக்கு தெரியாத விஷயம். அதான் உண்மை, யதார்த்தம் தான். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் காலத்துல வாழ்றோம், மொபைல்ல தட்டினா வருது. யார் தட்டுறா, யார் தேடுறா? நாம தட்டுறது நாம தேடுறதும் நமக்கு சம்பந்தம் இல்லாததா தான் இருக்கும். நாம் அந்த மொபைல்கள்ல பாக்குறதும் அதை உபயோகிக்கிறதும் நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, எது நமக்கு தேவையோ அதை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அது வியாபார ரீதியாவே இருக்கட்டுமே, சரி அதை வச்சாவது ஒருத்தன் உயர்ந்துட்டான், ஒரு இஸ்லாமியன் பெரிய லெவலுக்கு போயிட்டானாலும் சந்தோஷப்படலாம். எத்தனை பேர் இருக்கும்? விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு ஒரு சிலர்கள் மட்டுமே அதுல சாதிக்கிறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாமே இந்த மொபைலுக்கு கட்டுப்பட்டு தானே கிடக்கிறோம், ஆண்ட்ராய்டுல தானே இருக்கிறோம், ஆப்பிள்ல தானே இருக்கிறோம். இவ்வளவு பெரும் உயர்தரமான மொபைல்கள்லாம் நம்ம கையில, லேப்டாப்லாம் நம்ம கையில இருக்கத்தானே செய்யுது. இதை வச்சு என்ன கத்துக்கிட்டோம், இதுல இருந்து என்ன தேவை? ரொம்ப ரொம்ப பீகாரில் ஏற்பட்ட அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல்ல 65 லட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. 1 2 அல்ல, 10 100 கிடையாது, 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆச்சு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஓட்சோர் என்கிற பேர்ல அது எல்லாத்தையும் ஓப்பனா பப்ளிக் டிவிக்கு மத்தியில எல்லாத்தையும் முன்கொண்டு வந்தாரு. அவரிடத்திலேயே கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு, நீங்க இப்படிலாம் தேவையில்லாம இங்க வந்து கத்துறதுக்கு பேசாம நீதிமன்றத்தினுடைய படிகள்ல ஏறி உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சப்மிட் பண்ணி முறைப்படி இதை நீங்க எதிர்க்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்ன வார்த்தை, நீதிமன்றங்கள்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதான், அதுதான் நிலைமை. அதை போய் பேஸ் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு நாடு இல்லை என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம மக்களாகிய உங்கள்கிட்ட இது என்ன நடந்திருக்கு என்பதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நமக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 65 லட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அதிகமாக இஸ்லாமிய வாக்காளர்கள் என்பது வேதனையான விஷயம். தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரப்படி 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம தமிழகத்துல 4,72,52,277 பேர் வாக்காளர்கள். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 4,72,00,000. 2006, 2 வருஷம்,
2004 பாராளுமன்றத்தில் இந்த நிலைமை, 2006 சட்டமன்ற தேர்தல் 4,66,33,352 சுமார் 6,48,919 பேருக்கு ஓட்டுரிமை இல்ல, ஓட்டுரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 வருஷத்துல 2004 இருந்து 2006க்குள்ள சுமார் 6,00,000 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஓட்டுரிமையிலிருந்து. 2009வது வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்தினுடைய வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்ட எண்ணிக்கை 4,20,20,460. சுமார் 49,82,892 பேர், 50 லட்சம் பேர்னு வச்சுக்குவோம். 2002 இருந்து 2006க்குள்ள 4 வருஷ காலத்துல, இந்த 4 வருஷ காலத்துல எந்த திருத்தமும் நடைபெறல அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. 2002 இருந்து 2004 வரைக்கும் தான் எஸ்ஐஆர் என்கிற இந்த தேர்தல் சீர்திருத்தம் நடந்துச்சு. 2004 இருந்து 25 வரைக்கும் 21 வருஷம் இந்த தேர்தலுடைய எந்த வேலையும் நடக்கல, சீர்திருத்தம் செய்யப்படல என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்துல 4 வருஷத்துல 50 லட்சம் பேருடைய வாக்குரிமை மீறப்பட்டிருக்கு, அபகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஓட்டுரிமை வழங்குற அன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மள எவ்வளவு பேரு ஓட்டுரிமை கார்டு இருந்தது, அவங்கள்ட்ட அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சு, அடையாள அட்டையோட போய் நிக்கிறாங்க, அவங்களுடைய பேர் லிஸ்ட்ல இல்ல. பேர் லிஸ்ட்ல இருந்தாதான் அவங்களை அலோட் பண்ண முடியும்னு ஓட்டு போட விட மாட்டேன் அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொல்றார். நிக்கிற வரைக்கும் நின்றுட்டு ஒரு 4 டிவியை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு நம்ம பாட்டில தொப்பி போட்டு திரும்பி வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. 50 லட்சம் பேருடைய பெயர்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கு. சரி, போடலன்னா என்ன கெட்டு போச்சு, எவன் என்ன செய்ய போறான்? ஆட்சிக்கு நமக்கு சாதகமா எவனாவது இருக்க போறானா? நமக்கு சாதகமா ஏதாவது நடக்குதா? இஸ்லாமியர்களுக்கு சாதகமா நடக்க போதா? எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு நாள் லீவ் விட்டாங்களா சந்தோஷமா ஊருக்கு போய் கொண்டாடுறதை விட்டு போட்டு இங்கேயே நின்று கால் கடுக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று கியூல நின்று ஓட்டு போட்டு எவனோ ஓட்டு போட்டு நமக்கு என்ன நடக்க போகுது? அப்படித்தானே இவ்வளவு காலமா நினைச்சோம். அதனுடைய வெளிப்பாடு தானே நாம அதுல ஆர்வம் காட்டாமல் இருந்தது. ஆனா இப்ப அது நம்மளை எங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்றால் இந்த எஸ்ஐஆரின் முறைப்படி இப்போ நமக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற இந்த எஸ்ஐஆர் என்ன சொல்லுது? எவ்வளவு மோசமான விஷயங்களை உள்புகுத்தி இருக்கிறது என்றால் 1987 ஜூலை 1, 1987 ஜூலை 1, 2004 டிசம்பர் 2 இதுக்குள்ள பிறந்தவராக இருந்தார். நம்ம இப்போ நமக்கு ஓட்டர் லிஸ்ட் கொண்டு தரப்போறாங்க, தீவி கடைசி இது. அதுல நம்முடைய பேர் இருந்தா பொழைச்சிட்டோம், பிரச்சனையே இல்லை. அதுல நம்மளுடைய பேர் இருந்துட்டா நாம இந்திய குடிமகன், அப்பா பொழைச்ச நானும் இந்தியன் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் இல்ல நம்ம பேர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா 2004 டிசம்பர் 2க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். 1987 ஜூலை 1ல இருந்து அப்படின்னா ஜூலை 1ல பிறந்திருந்தாருன்னா 2004 கண்டிப்பா 18 வயசு முடிஞ்சு போச்சு. அவர் ஓட்டாளராக நிச்சயமா மாறி இருப்பார், அவர் ஓட்டு போட்டிருப்பார். அப்ப அந்த ஓட்டு போட்ட பழைய லிஸ்ட் இருக்கான்னு தேடணும். பழைய லிஸ்ட் இல்ல, இது வரைக்கும் நம்ம ஓட்டே போடல, இப்பதான் புதுசா ஓட்டு போடுறோம். 2004 ஓட்டு போட்டிருக்க வேண்டிய ஆளு 2025 என்ன சொல்றோம்? நான் இதுவரை ஓட்டு போட்டது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 21 வருஷமா நம்ம ஓட்டு பக்கம் போகவே இல்லை, என்னுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லவே இல்லை, இதுவரைக்கும் எந்த இதுலயும் நான் ஓட்டே போட்டது இல்லை, எதுலையுமே என்னுடைய பேர் இல்லை அப்படின்ற பிரச்சனை வரும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, அப்படின்னா உங்க அத்தா அல்லது அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பிறந்த டேட்டு அல்லது பிறந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஆவணங்கள் வேணும். பெர்த் சர்டிபிகேட். 87 பிறந்தவருக்கு பெர்த் சர்டிபிகேட் இல்லை, 87க்கு முன்னாடி அவங்க அத்தாவுக்கு பெர்த் சர்டிபிகேட் வேணும், அல்லது அவங்க அம்மாவுக்கு பெர்த் சர்டிபிகேட் வேணும். அவங்களுடைய பெர்த் சர்டிபிகேட் அல்லது பிறந்த நாளுடைய குறிப்புகள் இருந்தா அந்த ஆவணத்தை தாக்கல் செய்யணும். ஒருவேளை அதுவும் இல்லை, 87 பிறந்தவருக்கு அவருக்கே பெர்த் சர்டிபிகேட் இல்லையே, நான் இப்ப 77 பிறந்தேன், 87 இல்ல, 77 பிறந்த எனக்கு பெர்த் சர்டிபிகேட் இல்ல,
அப்ப அந்த பழக்கமே கிடையாது. 87ல பிறந்தவருக்கு பெர்த் சர்டிபிகேட் இல்ல. இப்போ தேர்தல் கமிஷன் என்ன கேக்குதுன்னா, உங்க அத்தா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பெர்த் சர்டிபிகேட் கொண்டான்னு கேக்குது. இல்ல, அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஓட்டுரிமை இருந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்களா? 87க்கு முன்னாடி இருந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க அத்தாவோ உங்க அம்மாவோ ஓட்டு போட்டு இருந்தா அந்த எண்ணை கொண்டு வா, அதை வச்சாவது நீ இங்கதான் இருந்திருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. வாய்ப்பில்லை. அதுவும் இல்லைன்ற ஒரு சூழல் வரும்போது ஒரு 12 ஆவணங்களை தேர்தல் கமிஷன் பரிந்துரைக்குது. இந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுல கண்டிப்பா ஆதார் அட்டை இல்லை. ஆதார் நம்ம எதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்றோமோ அந்த ஆதாரை ஆவணமாக, நமக்குண்டான ஆவணமாக ஏற்றுக்கொள்ள தேர்தல் கமிஷன் தயார் இல்லை. அதுலதான் பீகார்ல பிரச்சனை வந்துச்சு, பல லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டாங்க, பிறகு கேஸ் போடப்பட்டுச்சு. கேஸ் போட்ட பிறகு ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தேர்தல் கமிஷனுக்கு ஆதார் அட்டைய ஒரு ஐடியாக நீங்க அங்கீகரிக்கணும்னு சொல்லிச்சு. ஐடியா அங்கீகரிக்கணும்னு தான் சொல்லிச்சே தவிர அது இருப்பிட சான்று ஆவணமாகவோ பிறந்த தேதியினுடைய ஆவணமாகவோ ஆதார் ஆகணும்னு ஹைகோர்ட் சொல்லல. இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, ஹைகோர்ட் சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம், இது ஒரு ஐடென்டி கார்டு. ஆதார் என்னது? ஒரு ஐடென்டி கார்டு. நீங்க உங்க பேரு இதுதான், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, ஐடென்டி. ஆனா இந்த ஐடென்டிட்டிய கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா நான் கேட்கிற 12 ஆவணங்கள்ல ஒண்ணு இருக்கும், ஜாயின் பண்ணணும். வெறும் ஆதார் மட்டும் இருந்தா போதாது, அந்த ஆதாரோடு இந்த ஆவணங்கள் சேர்த்தா மட்டும்தான் நீங்க இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியும். வாக்களிக்க முடியும் மட்டுமல்ல, யார் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்திய குடிமகன். ஏன் தெரியுமா? யாருக்கு தகுதி? இந்தியாவில் நடக்கக்கூடிய ஓட்டிங்ல யார் ஓட்டு போடலாம் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதியே அவர் இந்தியராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்தியர் அல்லாத வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுல ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடுற உரிமை அவருக்கு கிடையாது. வேற யாரோ நம்மள யார் ஆட்சி செய்யறதுங்கிறத வெளிநாட்டுக்காரர் முடிவு பண்ணக்கூடாதுல்ல, நாம தானே முடிவு பண்ணணும். அப்ப ஓட்டுரிமை யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, யார் இந்திய குடிமகனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கணும். உனக்கு இருக்கா? எனக்கு இல்ல. அப்படி இந்திய குடிமகன் இல்ல, வெளியில போ. இப்போ ஓட்டர் ஐடி எந்த அளவுக்கு நம்ம அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்முடைய பெயர் இல்லைன்னா எங்க போகக்கூடிய சூழல் வருதுன்னா, உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, இவ்வளவு காலமா போடல, 50 வருஷமா நான் இருக்கேன், ஒரு நாள் கூட போய் எவனுக்காக வேணே நான் ஓட்டே போட்டது கிடையாது அப்படின்னு வீராவேசம் பேசியிருப்போம்ல, தைரியமா சொல்லியிருப்போம்ல. இப்ப அப்படி சொல்ல முடியாது. நான் ஓட்டு போடல, எனக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது, என் ஓட்டர் லிஸ்ட்ல என் பேரே இல்லை அப்படின்னா நீ இந்தியனே இல்லைன்னு ஆயிடும். இந்தியனே இல்லைன்னு ஆயிட்டா என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியும். அடுத்ததா சொல்லுது அந்த சட்டம், ஒருவேளை 2004 டிசம்பர் 2க்கு பின்னாடி பிறந்திருந்தா, 2004ல பிறந்திருந்தான்னா இப்ப என்ன 2005ன்னு வச்சுக்கீங்க, 2025 20 வயசு ஆயிடுச்சு. 18 வயசு முடிஞ்சவனுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு. 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு உரிமைக்காக நம்ம அப்ளை பண்ணலாம். 20 வயசு ஆயிடுச்சு கம்பல்சரி. 20 வயசு ஆயிடுச்சு, இதுவரைக்கும் நாம ஓட்டு போடல. ஒரு பையன் இருக்கான், ஒரு இளைஞர் இருக்காரு, அவர் இதுவரைக்கும் ஓட்டு போடல, இப்பதான் முதல்ல அவன் ஓட்டு போட போறான், அவனுடைய பேரை சேர்க்கணும் அப்படின்னா இப்ப அரசாங்கம் என்ன கேக்குது அப்படின்னா, இந்த 12 ஆவணங்கள் இருக்கு, அது அல்லது அதுல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா உங்க அத்தா அம்மா 2 பேருடைய பெர்த் சர்டிபிகேட் வேணும். யாராவது ஒருத்தர் இருந்தா பத்தாது. முதல்ல 1987க்கு முன்னாடி இருந்தா யாராவது ஒருத்தருடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தினுடைய ஆவணம் வேணும். 2004 டிசம்பருக்கு பின்னாடி பிறந்தவராக இருந்தா அத்தா அம்மா 2 பேருடைய ஆவணங்களையும் தாக்கல் செய்யணும். அதோட பிளஸ் இந்த 12 ஆவணங்கள் சொல்லக்கூடிய இதுல இருந்து ஏதாவது ஒண்ண செய்யணும் அப்படின்னு இந்த எஸ்ஐஆர் சொல்லுது. ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமா இது நடக்கதான் செய்யுது? ஏன் திடீர்னு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம் அப்படின்னா, இதுல ஒரு விஷயத்தை புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. உதாரணமா, வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவர் இங்க வந்தோன்னா ஆதார் எடுத்துடுறான், தெரியுமில்ல? நமக்கு கூட ஆதார் இல்லை, அவனுக்கு ஆதார் வச்சிருக்கான். எந்த அட்ரஸ்ல வச்சிருக்கானா? நம்ம வீட்டு அட்ரஸ்ல வச்சிருக்கான். நம்ம வீட்டுல அவன் வாடகைக்கு தான் இருக்கான். வாடகைக்கு இருக்கிறவன் நம் வீட்டு அட்ரஸ்ல அவனுக்கு ஆதார் இருக்கு, நமக்கு ஆதார் இல்லை. அதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்னு நாம விட்டுட்டோம். அவன் வச்சிருக்கான்.
சரி, இப்ப இவனுக்கு உரிமை இருக்கா, இவன் ஓட்டு போடுவானா அப்படின்னு கேட்டா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆதார் இருக்கா, இருக்கு. ஆதார்ல தமிழ்நாட்டு அட்ரஸ் இருக்கா, இருக்கு. அப்படின்னா உங்க அத்தா எங்க, உங்க அம்மா எங்க, நீ எங்க வசிச்ச? நான் இந்த மாநிலத்துல வசிச்சேன். அந்த மாநிலத்துல உங்க அப்பாவோ அம்மாவோ ஓட்டு போட்டிருக்காங்களா, அதுல அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கா, இருக்குன்னு சொன்னா அதுவே போதுமானது. இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்துல உங்க அத்தாவோ அம்மாவோ இருந்தா நீ ஓட்டு போட தகுதியானவன், நீ எங்க வேணாலும் ஓட்டு போடலாம். அதனால நீ வேற மாநிலத்துக்காரனா இருந்தாலும் உங்க அத்தா அம்மாவுடைய பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல நீ ஓட்டு போடலாம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்றது. இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் எதிர்க்கிறதுக்கு, எஸ்ஐஆரை எதிர்க்கிறது காரணம். ஏன்னா பீகாரிகள், பீகார்ல இருந்து வந்தவங்க, வட மாநிலத்திலிருந்து வந்தவங்க அதிகமான பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆதார் கார்டு எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஒருவேளை இதை அனுமதிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஆட்சியை வரணும்னு நினைக்கிறாங்களோ அது சாத்தியமில்லை, வராது. வெளியிலிருந்து வந்தவன் எந்த வரணும்னு நினைக்கிறானோ அவனுடைய சப்போர்ட்ல அவன் நினைக்கிற ஆட்சி வந்துடும். அது இங்க உள்ளவங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் இப்ப எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. நாம என்ன செய்யணும்? ஓட்டு போடணுமா, ஓட்டு போட வேணாமா? இல்ல, அதல்ல. அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வேணும். எல்லா விஷயங்கள்லையும் சர்டிபிகேட் அவசியம், ஆவணங்கள் அவசியம். வெறும் ஆதாரையோ அல்லது அரசாங்கம் சொல்கிற ஏதோ ஒன்றை நம்பி இருக்க கூடாது. நல்லா பாதுகாக்கணும். இஸ்லாமியர்களிடத்தில் பெருவாரியாக பாஸ்போர்ட் இருக்கு, பெருவாரியாக மோஸ்ட்லி பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க. ஓரளவு லெவல்ல இருக்கிறவங்க பொழைச்சாங்க, பிரச்சனையே இல்லை. பாஸ்போர்ட் மட்டுமே தகுந்த ஆதாரம், அதை வச்சே எல்லா உரிமைகளும் வாங்கினா இந்திய குடிமகன் என்று. பாஸ்போர்ட் வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா 2 நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு ஆதாரோட சேர்த்து அதே அட்ரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு போட்டோ ஐடி, அது ஏதோ ஒன்று, நம்முடைய டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம் அல்லது நம்முடைய ஏதோ ஒரு போட்டோ ஐடிய ஆதார் ஐடியோட சேர்த்து, இந்த 2 ஐடியும் ஒரே அட்ரஸ்ல இருந்தா போதும். அழகா இந்த 2 ஐடியை வச்சு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிடலாம். பாஸ்போர்ட் வாங்கி பாஸ்போர்ட் நம்ம பேர்ல நம்மளுடைய அட்ரஸ்ல வந்துட்டா எதை பத்தி நமக்கு இப்போதைக்கு பிரச்சனையே இல்லை. பாஸ்போர்ட் மட்டுமே ஆதாரம். பாஸ்போர்ட் மட்டும் வச்சு எதை வேணாலும், எதுக்குண்டான ஆதாரமாகவும் நம்மளால காட்ட முடியும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இருப்பை தற்காத்து வைத்துக் கொள்வதற்காக, நாம் இந்திய குடிமகன் தான் என்பதற்குண்டான விஷயங்களுக்காக சர்டிபிகேட், இந்த ஆவணங்களை தயார் செய்து வைக்கிறது நம்மளுடைய ரொம்ப முக்கியம். இப்ப நான் பேசுனது கூட சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு என்னமோ தேவையில்லாத ஜும்மால பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட விளங்கி இருக்கிறாங்க. நம்மள பல பேர் அப்படியும் இருக்கும். அவங்களுக்குலாம் இது என்னன்னு கூட தெரியாது, இது ஏன்னு கூட தெரியாது. சம்பாதிச்சோமா, சோறு திண்டமா, வீட்டோட இருந்தோமா, வேலை முடிஞ்சு போச்சு, எவன் நம்மள நம்ம வீட்டுல தூக்கிட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பொக்லைன் எந்திரம் நம்ம வீட்டையே இடிக்க போகும் போதுதான், ஏண்டா இடிக்கிற அப்படின்னா, இது உனக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தமானதுன்னு அவன் சொல்லுவான். இல்ல என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குங்கும் போது அவன் சொல்லுவான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பொய். அப்பதான் நமக்கு உணர்வு வரும்ல. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கம்பல்சரி இது தேவையா தேவையில்லையா, மத்திய அரசு அப்படி வருது, மத்திய எப்படி வேணாலும் வரட்டும், நாம இந்தியன் என்பதற்குண்டான அடையாளம் நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்காக பொட்டு வைக்கணும்னு சொல்லல, நம்மள்ட்ட சர்டிபிகேட் ரீதியான, நான் இந்தியன் அப்படின்றதுக்குண்டான சர்டிபிகேட் ரீதியான ஆவண ரீதியான விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்குண்டான தயாரிப்புகள் செய்யணும். நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள ஒரே மாசம், இந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு 3 முறை தேர்தலுடைய பிஎல்ஓன்னு சொல்றாங்க, அந்த அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த சட்டம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 3 தடவை நம்மள்ட்டே நேரடியா கன்ஃபார்ம் பண்ணணும், நீங்க இருக்கீங்களா, நீங்க முன்னாடி செஞ்சிருக்கீங்களான்னு. அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம், அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவன் ஒரு ஃபார்ம் தருவான், அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அட்லாஜ்மெண்ட் சொல்றோம்ல, அதை வாங்கி வச்சுக்கணும். நான் கொடுத்தேன், நான் சொன்னதுதான், இதெல்லாம் உண்மைதான்றதுக்கு உண்டான ஒரு ஃபார்ம் தர்றான். இது எல்லாத்தையும் ஒரு மாசத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அதை தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்க. ஒரே மாசத்துல முடியாது, மழை காலமா இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிகாரி 3 தடவை போகணும்னா அவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்களான்றதெல்லாம் கேள்வி.
எல்லாம் ரெண்டாம் பட்சம் இருக்கட்டும். நமக்கு தேவை கம்பல்சரி சர்டிபிகேட் இருக்கும். யார்கிட்ட அதுக்குண்டான சர்டிபிகேட் இல்லையோ அவர்கள் அதை வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும். இளைஞர்கள் நம்மகிட்ட ரொம்ப பேர் இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு சின்ன லேப்டாப் இருந்தாலே போதும், அதுல போய் கவர்மெண்ட்னுடைய அந்த வெப்சைட்டுக்கே போய் அந்த வெப்சைட்ல நாமளாகவே பெயர் சேர்க்கிறதோ நீக்கிறதோ எல்லாமே நம்மளாலே செய்ய முடியும். தெரிஞ்ச எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை ஒவ்வொரு ஜமாத்தும், குறிப்பா நம்முடைய மஹல்லாவை சார்ந்த நம்முடைய பள்ளிக்கே ஒரு இளைஞர் படை இருக்கணும். அந்த இளைஞர் படை கம்பல்சரி இது மாதிரி நம்முடைய மஹல்லாவை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட யார்கிட்ட ஆவணங்கள் இல்லாம இருக்கோ அவர்களுக்கு ஆவணங்களை செய்து கொடுக்கிற பொறுப்பு எடுக்கணும். அதுக்காக இளைஞர்கள் முன் வரணும். வாரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கிற சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நாள், ஏதாவது ஒரு 2 நாள், ஒரு 20 பிள்ளைங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாரத்துக்கு 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்களை வச்சுக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கிற மஹல்லாவை சார்ந்தவர்கள் யார்கிட்ட சரியான ஆவணங்கள் இருக்கு, யார் இல்ல, யார் பெயர் மாற்றணும், யார் வீடு மாற்றணும். வாடகை வீடா இருந்தா அதான் பாதுகாக்கணும். வாடகை ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருது. ஆதார்ல மாத்தணும், அதுல கேஸ்ல மாத்தணும், மின்கவ மாத்தணும், எல்லாமே மாத்த வேண்டிய ஒவ்வொரு தடவையும் பெரிய சிரமங்களையும் சிக்கல்களையும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அனுபவிக்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேற்பாடோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய இருப்பை நாம் இருக்கிறோம், நாம் இந்தியர்கள் தான், இந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகளில் அதுக்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பதில் நம்மை நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக இஸ்லாமியர்கள் அனைவர்களையும் கண்ணியத்தோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.